ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 8/1/2025. சிவபாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கொடுக்கின்றது. இந்த அளவிற்கு தனிப்பட்ட வழியை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்வதற்கான எளிய முயற்சி என்ன? பாபா பதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்வதற்கு தந்தையிடமிருந்து என்ன போதனைகள் கிடைக்கிறதோ அதன்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதில் ஆசீர்வாதம் அல்லது கருணைக்கான விஷயம் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட், தந்தையை பின்பற்றுங்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். மன் மனாபவ. இதன் மூலம் தனக்குத்தானே திலகம் கிடைத்து விடுகிறது. படிப்பு மற்றும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் நீங்கள் பெக்கர் டு பிரின்ஸ் ஆகிறீர்கள். பாட்டு. ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. எப்பொழுது பாபா மற்றும் தாதா ஓம் சாந்தி என்று கூறுகின்றார்களோ அப்பொழுது 2 முறை கூட கூறுகின்றனர். ஏனெனில் இருவரும் ஒருவரிடமே இருக்கின்றனர். ஒருத்தர் அவ்வியக்தமானவர், மற்றொருவர் வியக்தமானவர். சிவபாபா, பிரம்மா பாபா. ஏன்னா 2 பேருமே ஒரே உடலில் தான் இருக்காங்க, 2 ஆத்மாவும். இருவரின் ஓசைகளும் ஒன்றாகவே இருக்கிறது, தனித்தனியாகவும் இருக்கும். இது ஒரு ஆச்சரியமானதாகவும். பரம்பிதா பரமாத்மா இவரது சரீரத்தில் அமர்ந்து ஞானம் கூறுகின்றார் என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியாது. இது எங்கும் எழுதப்படவும் இல்லை. தந்தை கல்பத்திற்கு முன்பும் கூறியிருந்தார், இப்பொழுதும் கூறுகின்றார். நான் இவரது சரீரத்தில் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன். இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். கீதையில் சில கூற்றுகள் உண்மையானதாக இருக்குது. நான் பல பிறவிகளுடைய கடைசியில், அதுவும் இவர் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் பொழுது பிரவேசம் செய்கிறேன் அப்படின்றது உண்மையான வார்த்தை அப்படின்றார். இவருக்காக இவ்வாறு கூறுவது சரியானது ஆகும். ஏன்னா சிவபாபா பிரம்மாவுடைய உடலை தான் தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் அவருடைய 60 வயது வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும்பொழுது. அப்போ இந்த வார்த்தை அவருக்கு சொல்கிறது கரெக்டானதுன்றார். சத்யுகத்தின் முதல் பிறப்பும் இவருடையது. யாருன்னா இந்த பிரம்மா பாபாவது. பிறகு கடைசியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறார். அவரிடம்தான் தந்தை பிரவேசம் செய்கிறார். அதே போல் இந்த பிரம்மாவுக்கு நாம் எத்தனை பிறப்புகள் எடுக்கிறோம் அப்படின்ற விஷயமே தெரியல. அதை சிவபாபா தான் சொல்கிறார். ஆனால் சாஸ்திரங்களில் 84 லட்சம் பிறப்புகள்னு எழுதிட்டாங்க. இதுதான் பக்தியினுடைய வழிமுறை அப்படின்னு சொல்கிறார். ஞானகாண்டம் தனிப்பட்டது, பக்தி காண்டம் தனிப்பட்டது. இந்த ஞானம் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது. எப்போ? கல்பத்தினுடைய இந்த சங்கம யுகத்தில் லாஸ்டில். தந்தை ஒரே ஒரு முறை அனைவருக்கும் சத்கதியை அளிக்க வருகின்றார். தந்தை ஒரே ஒரு முறை எதிர்காலத்தின் பிராப்தியை உருவாக்குகின்றார். எதிர்கால புது உலகிற்காகத்தான் நீங்கள் படிக்கின்றீர்கள். புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவே தந்தை வருகின்றார். அதனால்தான் இது ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. இதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. தந்தை புரிய வைக்கிறார், யோக பலத்தின் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். எப்படி ஸ்தாபனை செய்திருந்தார் என்பதை அறியவில்லை. இந்த ராஜயோகத்தை ஆன்மீக தந்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். எந்த உலகாய மனிதர்களும் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைய நாட்களில் கலப்படம், லஞ்சம் அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஆகையால் தந்தை கூறியிருக்கிறார், நான் பதீத்த மாணவர்களை பாவனம் ஆக்கக்கூடியவன். பிறகு பதீத்தமாக ஆக்கக்கூடியவரும் அவசியம் யாராவது இருக்கக்கூடும். யார்னா ராவணன். இப்பொழுது நீங்கள் முடிவெடுங்கள், உண்மையில் இவ்வாறு இருக்கிறது அல்லவா? இந்த உலகம் இப்படித்தானே இருக்குது அப்படின்றார். நான் தான் அனைத்து வேதம் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றேன். பக்தி மார்க்கத்தில் அல்பகால துளியளவு சுகமாகும். இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்குது. அதை தந்தை தான் கொடுக்குறாரு. தந்தை உங்களுக்கு சத்கதி கொடுப்பதற்காக என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அது எல்லாத்தையும் விட தனிப்பட்டதுன்றார். இந்த தந்தை அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடியவர் ஆவார்.
எவ்வாறு அந்த ஜட தில்வாலா கோயில் இருக்கிறதோ அதே போன்று இது சைத்தன்ய தில்வாலா கோயில் ஆகும். இப்போ அங்கே மதுபனில் மேலே தில்வாலா கோயில் இருக்குங்களா, அதே போல் தான் இந்த மதுபன் அப்படின்றார். கீழே அங்கே தபஸ்யாவில் உட்காந்துருப்பாங்க, மேலே அந்த சொர்க்கத்தினுடைய சீனரி காமிச்சிருப்பாங்க. எங்கே கீழே எல்லாருமே உட்காந்து தவம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்காக பாபா அந்த கோயிலோட கம்பேர் பண்ணுறார். உங்களது மிகச்சரியான நடத்தைகளின் சிலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் தான் உங்களுடைய நடத்தைகள் மாறிட்டு இருக்கு அப்படின்றார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர், அனைவரின் துக்கத்தையும் நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தில்வாலா தந்தை கிடைத்திருக்கிறார். எவ்வளவு உயர்வாக பாடப்பட்டிருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவனின் மகிமையாகும். ஆனால் சித்திரங்களில் சங்கர் அவங்க அந்த மாதிரி தேவதைகளுக்கு முன்னாடி சிவனுடைய சித்திரத்தை காண்பித்திருக்காங்க. உண்மையில் தேவதைகள் முன்னாடி சிவனுடைய சித்திரம் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த தேவதைகள்லாம் பக்தி செய்கிறதே கிடையாது. அதே போல் சன்னியாசிகளும் செய்கிறதே கிடையாது. அந்த சன்னியாசிகள்லாம் அவங்க பிரம்ம ஞானி தத்துவ ஞானிகள் தான் அப்படின்றார். எவ்வாறு இந்த ஆகாயம் ஒரு தத்துவமோ அதே போன்று அந்த பிரம்மமும் தத்துவமாகும். ஏன்னா அந்த பிரம்மம்ன்றது வீடு, ஆத்மா வசிக்கக்கூடிய இடம். அந்த வீட்டை தான் அவங்க நினைக்கிறாங்க கடவுளா. ஆகையால் அவங்களுக்கு முன்னாடி அந்த சிவனை காண்பிக்கிறது, பக்தி செய்கிற மாதிரி காண்பிக்கிறது சரியல்ல அப்படின்ற மாதிரி வைக்கக்கூடாதுன்றார் பாபா. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. அவர்களுக்கு இந்த மகா மந்திரமும் கிடைப்பது கிடையாது. இந்த மகா மந்திரத்தை தந்தை இந்த சங்கம யுகத்தில் வந்து தான் கொடுக்கின்றார். என்ன மந்திரம்னா மன்மனாபவன்ற மந்திரம். அவர் சொல்கிறார், அப்பா குழந்தைகளே, தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து தன்னை அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். எவ்வளோ ஈஸியாக பாபா புரிய வைக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரும் தேக அபிமானிகளாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஆத்மாவில் பதிந்திருக்கும் கரைகள் நீங்கிவிடும். சதோ பிரதானத்திலேருந்து சதோ ஆகிற பொழுது, அதாவது சத்தியுகத்திலேருந்து திரேதாகு வரும்போது கலை குறையுது இல்லையா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி எடுக்க குறைஞ்சிடுது. அப்போ ஆத்மா மேலே அந்த லேயர் துரு படிய ஆரம்பிக்குது. அது எல்லாமே இப்போ நம்ம இந்த லேயர் துருவெல்லாம் நீக்கணும்னா பாபாவுடைய நினைவு தான் அப்படின்றார். தங்கத்திற்கும் கேரட் என்ற அளவுகோல் இருக்குது இல்லையா, இப்போ இந்த கலியுக கடைசியில் தங்கம் பார்க்கவும் முடிவது கிடையாதுன்றார். சத்தியுகத்தில் தங்க மாளிகைகள் இருக்கும். இங்கே பாருங்கள், தங்கத்தை பார்க்கவே முடியல, எவ்வளோ இரவு பகல் வித்தியாசம் இருக்குன்றார். ஏன்னா அதனுடைய பெயரே பொண்ணு உலகம், எல்லாமே பொண்ணால் இருக்கும், தங்கத்தால். அங்கே இந்த மாதிரி கல் செங்கல் இதுக்கெலாம் வேலையே கிடையாதுன்றார். ஒரு பில்டிங் உருவாக்குறாங்க அப்படின்னா அதில் தங்கம் வெள்ளியை தவிர வேறு எந்த கலப்படமும் இருக்காது. அங்கே அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக அதிகமாக சுகம் கிடைக்குன்றார். இது கூட ட்ராமாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டைமில் விஞ்ஞானத்தினுடைய கர்ப்பம் தான் இருக்குன்றார். சத்தியுகத்தில் அது கர்ப்பம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கிது. ஆனால் இங்கே சுகம் கிடைச்சாலும் அதன் பிறகு அந்த விஞ்ஞானத்தின் மூலயமா எந்த பொருள் கண்டுபிடிக்கிறாங்களோ அதன் மூலயமா துக்கம்தான் ஏற்படுதுன்றார் அதிகமாக. உதாரணத்துக்காக இந்த அணுகுண்டுலாம் இப்போ உருவாக்குறாங்கன்னா அது விநாசத்துக்காக தான் உருவாக்குறாங்க. மற்ற நாடுகளை உருவாக்கக்கூடாதுன்னு தடை போட்டாலும் பிறகு அந்த நாடுகள் சுயம் அவங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூலமாக மரணம் ஏற்படும் அப்படின்றது புரிஞ்சிருக்காங்க. ஆனால் இது யாரோ ஒருத்தவங்க தூண்டுதல் கொடுக்குறாங்க அப்படின்றது அவங்க யார் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதனால் அவங்களால உருவாக்காமலும் இருக்க முடியல. அவசியம் உருவாக்கி தான் ஆகணும். ஏன்னா ட்ராமாவில் இந்த விநாசம் கூட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோதான் இப்போ அமைதி பரிசு யாருக்காவது கொடுக்கட்டும், ஆனால் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அமைதியின் கடலான தந்தை தான் அமைதி, சுகம், தூய்மைக்கான ஆஸ்தியை இப்போ கொடுக்குறாரு. சத்தியுகத்தில் எல்லையற்ற செல்வம் இருக்கும். அங்கு பாலாறு ஓடும். அதனுடைய அடையாளமாக தான் இப்போ இங்கே விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கிறாங்க. ஆனால் அந்த முழுமையான உலகமே பார்க்கடல் போல் இருக்குன்றார். அது எப்படி இருக்கும், இப்போ இந்த விஷக்கடல் எப்படி இருக்குது பாருங்கள், இதையே கம்பேர் பண்ண சொல்கிறாரு. அதே போல் தேவிகளுடைய மூர்த்திகளை எவ்வளோ செலவு பண்ணி உருவாக்குறாங்க, பிறகு சமுத்திரத்தில் போய் கரைச்சிடுறாங்க அப்படின்னா எவ்வளோ பைசா வேஸ்ட் ஆகுது. இதுதான் பொம்மை விளையாட்டு அப்படின்றார் பாபா. யாருடைய சரித்திரமும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொருவருடைய சரித்திரத்தையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. ஆகையால் குழந்தைகள் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், தடை கிடையாது. இதுக்கு முன்னாடியே அந்த நாலேஜ் இல்லாமல் போனீங்க, ஆனால் இப்போ நீங்கள் அந்த தேவதைகளை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க, புத்திசாலியாகி போகிறீங்க அப்படின்றார்.
அதே போல் நாம் அந்த எந்த கோவில் தேவதைக்கு போகிறோமோ அந்த தேவதைகளுடைய 84 பிறவி பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம் அப்படின்றார். கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயண் கோவில், சிவன் கோவிலுக்கு போகிறோன்னா அவர் எப்போ வந்தார், என்ன செயல் செஞ்சார், இது எல்லா நாலேஜும் இப்போ நமக்கு இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்கன்றார். பாரதவாசிகளுக்கு கிருஷ்ணருடைய பிறப்பு பற்றி தெரியாது. உங்களுடைய புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்குது. ஞானம்தான் வருமானத்துக்கு ஆதாரம். வேத சாஸ்திரங்களில் எந்த லட்சியமும் குறிக்கோளும் கிடையாது. ஆனால் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதனால தான் பாபா நீங்கள் படிக்கிறீங்க, இது ஸ்கூலு, நீங்கள் எல்லாம் காட்லி ஸ்டூடெண்ட் அப்படின்றார். இந்த படைப்பின் மூலமாக தான் நீங்கள் எவ்வளோ செல்வந்தராக ஆகுறீங்க. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி ஏற்படுது. இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீங்கள் செல்வந்தராகவும் ஆகுறீங்க அப்படின்றார். பாரதம் 100% செல்வம் மிகுந்ததாக இருந்தது, பாவனமாக இருந்தது. இப்போ அதே பாரதம் தான் 100% செல்வமற்றதாகவும் பதித்தமாக தூய்மையற்றதாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே எல்லாருமே விகாரத்தின் மூலமாக உருவாகுறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் அசுத்தத்துக்கான விஷயம் எதுவுமே இருக்காது. கருட புராணத்தில் நிறைய பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதை பார்த்தாச்சும் மனிதர்கள் விழிப்படைவாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் நாடகத்தில் மனிதர்கள் விழிப்படையவே இல்லை அப்படின்றார் பாபா. இப்பொழுது ஈஸ்வரிய ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ஈஸ்வரன் தான் சொர்க்கம் ஸ்தாபனை செய்வார் அல்லவா? அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை என்று கூறப்படுகின்றார். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு இன்னொரு நாட்டு ராஜாவுக்கு போர் நடக்குது அப்படின்னா அந்த படைகள் அந்த நாட்டு ராஜா ராணிக்காக போர் புரியுறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே உங்களுக்காகவே நீங்கள் சண்டை போடுறீங்க, மாயா கிட்ட போரிட்டு ஜெயிக்கிறீங்க அப்படின்றார். எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ அடைவீங்க அப்படின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் தனது உடல், மனம், பொருளை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இங்கு இருக்கப் போவது எதுவும் கிடையாது. இப்போதைய நிலைக்குத்தான் பாடப்பட்டிருக்கிறது. சிலருடைய செல்வம் மண்ணில் போகும். இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கொடுப்பதற்காக. இந்த பிரம்மா எப்படி எல்லாத்தையும் தியாகம் செய்தார், அர்ப்பணம் செய்தார். இதுதான் மகாதானின்னு சொல்லப்படுது. அழியக்கூடிய செல்வத்தை தான் தானம் செய்ய வேண்டும். அழிவற்ற செல்வத்தையும் தானம் செய்ய வேண்டும். யார் எவ்வளவு தானம் செய்கிறார்களோ அவ்வளோ உங்களுக்கு பாக்கியம் சார். தானத்தில் சிறந்து விளங்குபவரை பெரிய நன்கொடையாளர் என்று கூறுவார். அதே போல் பக்தியில் அவங்க மறைமுகமாக ஈஸ்வருடைய பெயரில் செய்கிறாங்க. ஆனால் அதில் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது கிடையாது. இப்போ இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டுருக்கார். சிவன் டைரெக்டாக நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்கார், தத்தெடுத்திருக்கார். நம்ம அவருடைய நேரடியாக வாரிசு ஆகியிருக்கோம். ஆகையால் முழுமையாக நன்கொடையாளராக ஆகணும் அப்படின்றார். அதே போல் பக்தியில் நீங்கள் வந்தால் நாங்கள் பலியாயிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இதில் எந்த செலவும் கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்காக தான் நீங்கள் வருங்காலத்தில் பாக்கியத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றார். ஆனால் இப்போ இங்கே ஒரு கவர்மெண்ட் உருவாக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நான் பாபா சொல்கிறார் நீங்கள் உங்களுக்காக தான் செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்றார். பிறகு 8 மணி மாலையில் வந்தாலும் 108 வந்தாலும் அல்லது 16,108 வந்தாலும் உங்களது விருப்பம்தான், சரிதான். அதுக்காக ஆனால் என்ன சொல்கிறார், பாஸ் வித் ஆனர் ஆகணும் அப்படின்றார். கர்மாத்தீத் நிலை ஏற்படும் அளவுக்கு நீங்கள் யோகத்திலிருந்து சம்பாதிக்கணும். நீங்கள் அனைவரும் போர் வீரர்கள். உங்களது யுத்தம் ராவணன் உடன் எந்த மனிதனிடத்திலும் கிடையாது. தேர்ச்சி பெறாத காரணத்தினால் 2 கலைகள் குறைந்துவிட்டன. இப்போ ராவணன் அப்படின்றது பாபா இங்கே ராவணனும் குறிப்பிடுறாரு, மாயானும் குறிப்பிடுறாரு. ராவணன்றது அந்த 5 விகார குணங்கள். மாயான்றது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பல், கவனக்குறைவு, அலட்சியம், இந்த மாதிரியான விஷயங்கள். அதில் இதுலேயும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றார். திரேதாவை 2 கலைகள் குறைந்த சொர்க்கம் அப்படின்னு தான் சொல்லணும். அது செமி சொர்க்கம் தான் சொல்லலாம், முழுமையான சொர்க்கம்னு சொல்ல முடியாது. தந்தையை முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்யணும். இதற்கு மனம் புத்தியினால் அர்ப்பணம் ஆகணும் அப்படின்றார். பாபா இது எல்லாமே உங்களுடையது அப்படின்னு நீங்கள் மனம் புத்தியால் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னால் பாபா என்ன சொல்கிறாரு, ஓகே இதை நீங்கள் எல்லாமே சேவையில் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த உடல், மனம், பொருள் எல்லாம் உங்களுது அப்படின்னாலும் இந்த உடல் நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் இது திரும்ப சேவைக்காகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை பயன்படுத்துங்க. பாபா இதை சேவைக்காக எனக்கு கொடுத்துருக்காரு திரும்பி அப்படின்னு அந்த சேவா நோக்கத்திலேருந்து பயன்படுத்துங்கன்றார். நான் என்ன உங்களுக்கு வழி சொல்கிறேனோ அந்த காரியத்தையே செய்யுங்க அப்படின்றார். பல்கலைக்கழகம் தரங்க, சென்டர் தரங்க, இதனால் பலருக்கு நன்மை ஏற்படும் அப்படின்றார். தந்தையை நினைவு செய்யுங்க மற்றும் ஆஸ்தி எடுத்துக்கோங்கன்ற இந்த செய்தியை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகளாகிய நீங்கள் தான் மெசேஞ்சர்ஸ், தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறார் பாபா.
என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னா, தந்தை பிரம்மா மூலமாக சொல்கிறாரு, என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விக்கர்மங்கள் அழிந்துவிடும், ஜீவன் முக்தி கிடைச்சிருன்ற இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கன்றார். இப்போ ஜீவன் பந்தனத்தில் இருக்கீங்க, பிறகு ஜீவன் முக்தி ஏற்படும். அதே போல் இந்த ட்ராமா எப்போ உருவாக்கப்பட்டது, எப்போ முடிவடையும் அப்படின்றத கேள்வியே வர முடியாது. ஏன்னா இந்த நாடகம் அழிவற்று நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். அதே போல் ஆத்மா எவ்வளோ சின்ன புள்ளியாக இருக்குது, அதில் தான் இந்த அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது. ஒரு சின்ன புள்ளியில் 84 பிறவிகளுடைய பாகம் செகண்ட் பை செகண்ட் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே ரொம்ப ஆழமான விஷயம் அப்படின்றார் பாபா. இது ராஜயோகம். நீங்கள் யாசிப்பவரிலிருந்து இளவரசராக ஆகிறீங்க. ஆக எவ்வளோ நல்லா முயற்சி பண்ணணும், பிறகு இவரையும் ஃபாலோ பண்ணணுன்றார். யார்? பிரம்மா பாபா. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? படிப்பின் மூலம்தான் வருமானம் ஏற்படும். எந்த அளவிற்கு யோகாவோ அந்த அளவிற்கு தாரணை ஏற்படும். தாரணைக்கு யோகா தான் இம்பார்ட்டண்ட். யோகாவில் தான் முயற்சி இருக்குன்றார். அதனால தான் பாரதத்தின் ராஜயோகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. மற்றபடி நீங்கள் கங்கையில் குளித்து குளித்து ஆயிலே போனாலும் தூய்மையாக முடியாதுன்ட்டார். பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பொருட்டு ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. இங்கு சுயம் ஈஸ்வரனே ஏழைகளுக்கு தான் உலக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஏழை பங்காளன் இல்லையா? 100% செல்வம் மிக்கதாக இருந்த பாரதம் இந்த நேரத்தில் 100% செல்வமற்றதாக ஆயிடுச்சு. தந்தை எவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆக்குறாரு. இப்படிப்பட்ட தந்தையை நிந்தனை செய்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன நிந்தனை செய்கிறீங்களோ அப்போ தான் நான் வர வேண்டி இருக்குது. இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். சத்குரு அகால், அதாவது அழிவற்றவர் அப்படின்னு சீக்கியர்கள் சொல்கிறாங்க. மற்றபடி பக்தி மார்க்கத்தினுடைய குருக்கள் பலர் இருக்காங்க. அழிவற்றவருக்கு இந்த சிம்மாசனம் தான் கிடைக்கிறது. சிம்மாசனம் அப்படின்றது 2 புருவ மத்தி. இந்த பிரம்மா பாபாவினுடைய 2 புருவ மத்தி தான் சிவ பாபாவுக்கு சிம்மாசனம். அதே போல் குழந்தைகளாகிய நீங்களும் சிம்மாசனத்தை பயன்படுத்துகிறீங்க. ஆத்மா இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தி எல்லாருக்குமே கிடைக்குது இல்லையா? நான் இவரிடத்தில் பிரவேசம் செய்து அனைவருக்கும் நன்மை செய்கிறேன் என்று கூறுகின்றார். இந்த நேரத்தில் இவரது பாகம் இதுவாகும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும். எவ்வாறு பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் இதில் ஈடுபடுத்தினாரோ அவ்வாறு தந்தையை பின்பற்றி ராஜ்யத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு கர்மாதீத் நிலை அடையும் அளவிற்கு யோக வருமானம் செய்ய வேண்டும். நிறைய மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவதற்கு முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்கக்கூடாது. பாபா வரதானம் தராங்க. கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் கவனக்குறைவை முடித்துவிடக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பற்றவர் ஆகுக. கடுமையான நியமம் மற்றும் திட சங்கல்பம், இதன் மூலமாக கவனக்குறைவை முடித்துவிடக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமாக கலைப்பற்றவராக ஆகுங்க. விளக்கம், பிரம்மா பாபாவுக்கு சமமான கலைப்பற்றவர் ஆவதற்கு கவனக்குறைவை முடித்து விடுங்கள். இதற்காக ஏதேனும் கடுமையான நியமத்தை உருவாக்குங்கள். திட சங்கல்பம் செய்யுங்கள். கவனம் என்ற காவலாளி சதா விழிப்புடன் இருந்தால் கவனக்குறைவு முடிந்து போகும். ஏதாவது ஒரு நம்மக்கிட்ட மைனஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இப்படி தான் செய்யணும், கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அட்டென்ஷன் கொடுங்கன்றார். முதலில் சுயத்தின் மீது முயற்சி செய்யுங்கள், பிறகு சேவையில். அப்பொழுது உலகம் மாற்றமடையும். இப்போது வெறுமனே செய்துவிடுவோம், ஆகிவிடும் என்ற ஓய்வின் சங்கல்பங்களினுடைய டன்லப் மெத்தையை விட்டுவிடுங்கள். செய்தே ஆக வேண்டும். இந்த ஸ்லோகன் நெற்றியில் நினைவிருக்குமானால் மாற்றம் நிகழ்ந்துவிடும். ஸ்லோகன், எந்த வார்த்தையில் ஆத்மீக உணர்வும் சுப பாவனையும் இருக்குமோ அதுதான் சக்திசாலி வார்த்தையின் அடையாளம். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை, எவ்வளவுக்கு எவ்வளவு சமயம் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவு வீண் சங்கல்பங்களும் அதிகரித்து கொண்டுள்ளன.
ஆனால் இது முடிவடைவதற்காக வெளியேறி கொண்டுள்ளன. அவற்றின் வேலை வருவது மற்றும் உங்கள் வேலை பறக்கும் கலை மூலம் சகாஷ் மூலம் மாற்றம் செய்வதாகும். பயப்படாதீர்கள், அதன் ஆட்டத்தில் வராதீர்கள். அச்சா. ஓம் சாந்தி.